தமிழகத்தில் 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்ற தபால் நிலையம் மற்றும் வங்கிகளில் பொதுமக்கள் காலை முதலே நீண்ட வரிசையில் நின்று காத்திருந்து பணத்தை மாற்றி சென்றனர். எனினும் பெரும்பாலான ஏடிஎம் மையங்கள் செயல்படாததால் பொதுமக்கள் பெரும் துயரத்திற்கு ஆளாகியுள்ளனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி தலைமை தபால் நிலைய அலுவலகத்தில் பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்ற காலை முதலே பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். எனினும் போதிய பண இருப்பு இல்லாதால் 80 பேருக்கு மட்டுமே பணம் மாற்றம் செய்ய முடியும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். இதனால் பல மணி நேரம் காத்திருந்த பொதுமக்கள் பணத்தை மாற்ற முடியாமல் ஏமாற்றம் அடைந்தனர். இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் தபால் நிலையம் முன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சில்லறை தட்டுப்பாடு காரணமாக நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் நடந்த வாரச்சந்தை வெறிச்சோடி காணப்பட்டது. ராசிபுரத்தில் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமைகளில் வாரச்சந்தை நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் இன்று நடந்த சந்தையில் மக்கள் கூட்டமின்றி வெறிச்சோடி காணப்பட்டது. வாடிக்கையாளர்களுக்கு சில்லறை கொடுக்க முடியாததன் காரணமாக வர்த்தகம் பாதிக்கப்பட்டதாக வியாபாரிகள் கவலை தெரிவித்தனர். இந்த சில்லறை தட்டுப்பாடுனால மக்கள் 500 பழைய 500 1000 ரூபா கொண்டாந்து தராங்க. அதுக்கு எங்களுக்கு சில்லறை இல்லை. அந்த புதுதாக வந்த 2000 நோட்டு கொண்டாந்து தராங்க. அதனால் வியாபாரம் இல்லைங்க. நாங்கள் ராசிபுரம் வார சந்தையில் கடை போட்டிருக்கோம். சில்லறை தட்டுப்பாடுனால சந்தை வெறிச்சோடி இருக்குது. காலையிலேருந்து பரபரப்பாக ஏற்படைய சந்தை மக்கள் ரொம்ப சில்லறை தட்டுப்பாடுனால வர்றதுக்கு மெயின்னுக்கிறாங்க. சில்லறை இல்லாதனால போயிடுறாங்க. வியாபாரம் கடுமையாக பாதிச்சிருக்கு. திருவாரூர் மாவட்டத்தில் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்க ஊழியர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். கூட்டுறவு கடன் சங்கத்தில் இருந்து விவசாயிகளுக்கு கொடுக்க ரூபாய் நோட்டுகள் இல்லை என்றும் விவசாயிகளிடம் இருந்து கடன் தொகையை பெறக்கூடாது என்றும் அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளதாக போராட்டத்தில் ஈடுபட்ட ஊழியர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். சில்லறை தட்டுப்பாடு காரணமாக தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்கள் மூடப்பட்டன. இதன் காரணமாக வாடிக்கையாளர்கள் மிகவும் சிரமத்திற்குள்ளாகினர். தமிழகத்தில் 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை வாங்கக்கூடாது என தொடக்க வேளாண்மை வங்கி ஊழியர்களுக்கு மாவட்ட கூட்டுறவு வங்கிகள் உத்தரவிட்டதாலும் ரிசர்வ் வங்கியில் இருந்து புதிய ரூபாய் நோட்டுகள் அனுப்பப்படாததாலும் வங்கிகள் மூடப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். கூட்டுறவு சங்கங்களுக்கு போதிய நிதி வழங்கும் வரை தங்களது வேலைநிறுத்த போராட்டம் தொடரும் என தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்க பணியாளர் சங்க கிழக்கு மண்டல தலைவர் மாதவன் தெரிவித்துள்ளார். நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ரிசர்வ் வங்கியின் கீழ் கூட்டுறவு சங்கங்கள் வராததால் பண பரிவர்த்தனை நிறுத்தப்பட்டது கண்டிக்கத்தக்கது என தெரிவித்தார். நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் 128 சங்கம் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் பேர் உறுப்பினராக இருக்கிறாங்க. இந்த 15 லட்சம் பேர் பாதிக்கிறாங்க. இப்போ அவங்க கடன் வாங்க முடியல, கடன் வாங்கின கடனை திருப்பி செலுத்த முடியல. ஏன்னா ரூபா நோட்டு வாங்கக்கூடாதுன்ட்டாங்க. எங்களுக்கு 3 கோரிக்கை தலையாய கோரிக்கை வச்சிருக்கிறோம். ஒரு கோரிக்கை பதிவாளர் ஆணையிட்டு இருக்கிறார், நீங்க எந்த வரவு செலவும் செய்யக்கூடாது, 500 ரூபா நோட்டு 1000 நோட்டு வாங்கக்கூடாது, மத்திய வங்கியில் போய் மிரர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அங்கிருந்து தான் வரணும் அப்படிங்கிற ஒரு ஆணையிட்டு இருக்காங்க. பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற மத்திய அரசின் அறிவிப்பால் லாரி உரிமையாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக மணல் லாரி உரிமையாளர்கள் சம்மேளனத்தின் மாநில தலைவர் செல்ல ராசாமணி தெரிவித்துள்ளார். நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் லாரி உள்ளிட்ட கனரக வாகனங்களுக்கு காலாண்டு வரி செலுத்தும் தேதி கர்நாடகாவிலும் நீட்டிக்கப்பட்டுள்ளது போல் தமிழகத்தில் நீட்டிக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார்.